வெல்கம் டு என்னோட தமிழ் எல்லாத்துக்கும் கைஸ். நம்ம குட் பேட் அக்லி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் இப்போ கிட்டத்தட்ட 40 மில்லியன் நியூஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸை பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம மைத்ரி மூவி மேகர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 32 மில்லியன் நியூஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் வந்து போட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது குட் பேட் அக்லி படத்தோட தேர்ட் சிங்கிள் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக வரப்போகுது. தேர்ட் சிங்கிளும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வைப்பு கொடுத்துச்சோ அதே அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் சிங்கிளும் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேர்ட் சிங்கிளோட ரிலீக் லைனை பொறுத்தளவுக்கு என்னாமதி ஒரு சமம் பண்ண போறாங்க, என்னாமதி ஒரு லைன் வருது அப்படின்னு தெரியல. பட் தேர்ட் சிங்கிலும் பார்த்தீங்கன்னா நம்ம டீசர் கட்டாக இருக்கட்டும் ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்த்தோம். ஒரு பக்காவான பார்ட்டி வைப் சாங்காக இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பெப்பியான சாங்காக தான் இருக்கும் கைஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வைப் சாங். அதில் நம்ம பேக்கியோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷூட் ஒன்று போட்டு அதில் டிராகன் ஸ்டில் போட்டிருக்கோம். ஸோ செம்மையாக வந்து ஒரு வைப் பண்ணுவார். அது பார்த்தீங்கன்னா ஆலுமாடோல்மா ஸ்டைலில் கையை வந்து அப்படி பண்ணுவார். அது பார்த்தீங்கன்னா டீசர்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். அந்த சாங்க்கான ஒரு சின்ன ஒரு கிளிப்பு பார்த்தீங்கன்னா அதில் வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாங்கோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து தேர்ட் சிங்கிள் இருக்குது, அது எந்த மாற்றமே கிடையாது. பட் இந்த தேர்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு வருதா இல்லை நாளைக்கு வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துடும். ஏன்னா படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 2 சாங்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு சோஷியல் மீடியாவில். இப்போ இந்த சாங்கும் வந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 3வது சாங்காக இருக்கும். 3வது சாங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைபான ஒரு சாங்காக தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு ஜிவி பிரகாஷ்குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.